உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா நீ அதை ஏத்துக்கணும். அந்த ஜெட் பேலஸ் என்னைக்காவது ஒரு நாள் உன் பொறுப்புல வரும்போது என்னால லாபியில நூடுல்ஸ் வைக்க முடியும். நீ ஏன் இன்னும் குழந்தை மாதிரி இங்கேயே குளிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் வெளியில போ. நான் நூடுல்ஸ் கடையை விரிவுபடுத்துற நேரம் வந்தாச்சு. ஆமா, டிராகன் வீரன் மாறுவேஷம் போட்டு என்னாச்சு? மிஸ்ஸஸ் சாவ் தான் எப்பவும் ஜெயிப்பாங்க. ஸ்கடேஷ், அப்போ டிராகன் வீரன் டம்ப்ளிங் சாப்பிடும் போட்டி நான் என் பட்டத்தை காப்பாத்திக்க வேண்டாமா? டம்ப்ளிங் சாப்பிடுற ரெக்கார்டை யாராலையும் முறியடிக்க முடியாது. யாரோ ஒருத்தர் ஒரு ரெக்கார்டை முறியடிக்க போறாங்க. யாரு என் டம்ப்ளிங்ஸ் சாப்பிடுறது? ஆமா, அதுக்கு யாரு காசு கொடுக்கறது? புது ரெக்கார்டு. நீங்க யாரு? நான் லீசன். என்ன? நான் லீசன். என் மகனை தேடி வந்திருக்கிற. உங்க பையன் காணாம போயிட்டானா? ஆமா, பல வருஷங்களுக்கு முன்னாடி. நானும் எங்க அப்பாவை தொலைச்சிட்டேன். ஐயோ பாவம். பரவாயில்ல, கவலைப்படாத, உங்க அப்பா கிடைப்பாரு. உங்களுக்கு உங்க பையன் கிடைச்சிருவாருன்னு நான் நம்புறேன். உனக்கு உங்க அப்பா கிடைச்சிருவாருன்னு நம்பிக்கை இருக்கு. TamilRockers.2. மகனே, அட கடவுளே, நீ என் மகனா? என்ன சும்மா பார்த்துட்டு இருக்க? ஓடி வந்து உங்க அப்பாவை கட்டி பிடிச்சுக்கோ. நீங்க உயிரோட இருக்கிறத என்னால நம்ப முடியல. உன்னை நான் நிரந்தரமா தொலைச்சிட்டேன்னு நினைச்ச லிட்டில் லோட்டஸ். அது கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்கு. நீங்க என்ன லோட்டஸ்ங்கிற பாண்டான்னு நினைச்சு குழம்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என் பேரு போ. ஓ சரிதான், உனக்கு தெரியாதுல. ஓகே ஓகே, அதாவது பாரு, நீ பிறந்தப்போ உனக்கு வச்ச பேர் தான் லிட்டில் லோட்டஸ். நிஜமாவா? நிஜமாதான். என்னால நம்பவே முடியல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க. ரொம்ப பிரமாதம். ஓ அப்பா, நீங்க இவருக்கு வந்து ஒரு ஹாய். அது உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. அவரோட பேர் லீன் சொன்னார்ல, அப்படியே கூப்பிடு. உங்களதான் இங்க வாங்க. என் மகனை இவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க பையனா? சரி, கொஞ்சம் இருக்க முடியுமா? இந்த முன்ன பின்ன தெரியாதவரு உண்மையிலேயே உனக்கு சொந்தம் எப்படி நம்புறது? இங்க பாத்தியா, நாம ரெண்டு பேரோட உயிரும் ரெட்ட பிறவிங்க மாதிரி. கண்ணா, எப்படி பெல்லி காங் பண்றதுன்னு நான் சொல்லி கொடுக்கறேன். இதுதான் பெல்லி காங். ரெண்டு தொப்பையும் ஒரே மாதிரியே இருக்கு. ஒரு குண்டு கண்ணாடியில பாக்குற மாதிரி இருக்கு. நம்மள படம் வரையறத என்னால நம்பவே முடியல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. போ மாத்திரம் தான் மிஞ்சி இருக்கிற பேண்டான்னு நினைச்சேன். இல்ல, நாங்க நிறைய பேர் இருக்கோம். எங்க? இங்க வா, மலையில ஒரு ரகசிய பாண்டா கிராமம் இருக்கு. ஒரு ரகசிய பாண்டா கிராமம்? நான் எங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு வந்த ஒரு செய்தி தான் என்ன இங்க வர வச்சு. நீங்க இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாதுன்னா உங்களுக்கு எப்படி அந்த செய்தி கிடைச்சது? எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இல்ல, இது பிரபஞ்சத்திலிருந்து வந்த ஒரு செய்தி. சாரி. ஆமா, எல்லாரும் உன்ன டிராகன் வீரன் சொல்றாங்களே, அது என்ன கதை? நான் டிராகன் வீரன் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதையும் பிரபஞ்ச செய்தி சொல்லுச்சா? இல்ல, அந்த போஸ்டர் சொல்லிச்சு. அந்த கிஃப்ட் கடையில பார்த்தேன். நான் கூட ஒரு குட்டி கப்பு வாங்கினேன். ஓ அப்படியா? அது நான் தான். அது மட்டும் இல்லாம என்னோட திறமையான விஷயங்களை உங்களுக்கு நான் நிறைய காட்டணும். அதையெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப பெருமைப்படுவீங்க. வாங்க வாங்க. ஏற்கனவே அற்புதமான பெருமையோட இருக்கேன்.